அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் இப்போவே வேண்டாம், முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து சென்று காலையில் 6 மணி முதல் 7 மணி வரையில் 1 மணி நேரம் ஜெபம் நடைபெறுகிறது. மாலை 6 மணி முதல் 7 மணி வரையில் 1 மணி நேரம் ஜெபம் நடைபெறுகிறது. இந்த ஜெபங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் முடிந்தால் நீங்கள் ஜெபிக்க வரலாம். இல்லாவிட்டால் வீடுகளில் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்குறேன். இந்த பைபிள் ஸ்டடி கட்டாயம் நீங்கள் கலந்து கொண்டீர்களே ஆனால் எங்களுக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த 2வது வசனம் தான் நமக்கு முழுசும், அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் முன்னால் இருக்கிற வசனம் இதோட லிங்காக இருக்கிறதுனால அந்த வசனத்தை சேர்த்து இந்த 2 வசனங்களை இந்த 40 நாட்களும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக தலைகளை வணங்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சத்தியபரனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான தேவ கிருபைகளை ஆண்டவரே, தேவ ஞானத்தையும் கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே தேவ வசனத்தில் தேர்ந்தோர்களாய் மாறுபடி ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்பா உம்மை ஸ்தோத்திரம் என்னக்கத்தாவே தேவன் விரும்புகிற விதத்தில் கடந்து வரத்தக்கதாக ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுக்க பரிசுத்த ஆவியின் புதிய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம் வேதத்தின் ஆழங்களை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவகரம் கூட இருக்கட்டும், கர்த்தரை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த வாரத்தில் பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு பின்னால் இருக்கிறது நிறைய இருக்குது. இதுதானே பேசலாம்ல. அதுங்களுக்கு இப்போ தான் தெரியும் வசனம். இப்போ நம்ம சொல்லும்போது தான் பிள்ளைகளுக்கு தெரியும். அதனால் தொடர்ந்து இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம். ஹல்லேலூயா. மனம் புதிதாக மாறினாதான் மறுரூபம் உண்டாக முடியும். ஹல்லேலூயா. மனம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, மறுரூபமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், அதை பற்றி நான் போகலை. அது கீழே இருக்க வார்த்தை, அதனால் அது வேறு லெவலில் பேசுகிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆகையினால நான் அதுக்கு போகலை. இன்றைக்கி முதலாவதாக பரிசுத்தமும் அப்படிங்கிறதான அந்த வார்த்தையில் நான் உங்களோடு கூட ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி சின்னதாக கொடுத்துட்டு கடந்து போக கர்த்தருக்கு உதவி செய்வாராக. டைமை பார்த்து, டைம் இருக்கு நிறைய. சரி,
உபவாச ஜெபத்தில் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், குடும்பத்தோடு பிள்ளைகளோடு யோவேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை இன்றைக்கு தேவ சபை எப்படிப்பட்டதான ஒரு நோக்கத்தோடு வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பரிசுத்த உபவாச ஜெபத்தை நியமித்து ஜெபிக்கணும். அந்த பரிசுத்த உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லும்போதே அதில் ஒரு பரிசுத்தம், சும்மா சொல்லிட்டு போகலாம் உபவாச ஜெபம் அப்படின்னு. பரிசுத்த உபவாச ஜெபம் அப்படிங்கும்போது இந்த உபவாச ஜெபத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். ஹல்லேலூயா. செய்தியை கேட்குற மாதிரி இருக்க வேண்டாம். நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் பேசினா தான் தூங்காமல் கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆகையினால் நீங்கள் பேசலாம், ஒன்றும் தப்பில்லை. அப்போ பரிசுத்த உபவாச ஜெபத்தை நியமித்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய சபை பரிசுத்தமாகும் போது மாத்திரமே ஒரு பூரணத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தம்ங்கிறதான வார்த்தை அது அவருக்கேற்ற வார்த்தை. ஹல்லேலூயா. அவரை தவிர நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் பரிசுத்தம்னு சொல்லுவாங்களா? பேர் வச்சுக்கலாம், பரிசுத்தமணின்னு சொல்லி வச்சுக்கலாம், பரிசுத்த வாட்டின்னு வச்சுக்கலாம், அப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க நிறைய இருக்குது. அப்போ வேணும்னா பேர் வச்சுக்கலாமே தவிர மற்றது எதையும் பண்ண முடியாது. பரிசுத்தம் உள்ளுக்குள்ளே உண்டானாதான் அது பரிசுத்தம். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம தேவன் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4:7. பரபரன்னு உங்களை திரும்ப விட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாக பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராசிபுரம் பட்டணத்தில் எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மை அழைத்ததின் நோக்கமே பரிசுத்தத்திற்காகவே. ஹல்லேலூயா. அந்த நம்மை அழைத்தது பரிசுத்தத்துக்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த பரிசுத்தராகிய தேவனிடத்தில் இருக்குதான அந்த பரிசுத்தத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள், ஏனென்று சொன்னால் நான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி சொல்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன், அவரை நான் சுமந்து செல்கிறேன். அவருடைய வேதாகமத்தை கையில் எடுத்துட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வரேன். ஆனால் எனக்குள்ள பரிசுத்தம் இல்லை அப்படின்னா நான் ஆலயத்துக்கு வர்றது வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தி இருக்கிறது வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. ஆகையினால தான் சொல்கிறாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தவர்களாய் இருங்கள், நான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கைகள் எல்லாம் இன்றைக்கி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதே நம்ம ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்தில் நம்முடைய நடக்கைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அக்குவேர் ஆணிவேராக நம்ம பிரித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை சோதித்து ஆராய்ந்து நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகத்தக்கதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்போஸ்தலர் காலத்து சபை இது ஒரு மாதிரி டச் இல்லாத அங்கிட்ட இங்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல ஒரு அவுட்லைன் தான் இன்றைக்கி கொடுக்குறேன், அதனால் டைவர்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த உங்களுக்கு எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வரும். முதல்ல பேசுகிறதுக்கு உங்களை விட்டுருக்கணும். நானே பேசும்போது அது ஒரு மாதிரி தான் இருக்குது. உங்கள் 2 பேரையும் விட்டுருந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போட்டு கர்த்தர் விஷயத்தை போனால் அடுத்த வருஷத்தில் பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆம், அப்போஸ்தலர் காலத்தில் 1ஆம் ஆண்டு சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது அங்கே பரிசுத்தம் சபைகளில் உண்டானது. ஹல்லேலூயா. அவருடைய நடக்கைகளை கர்த்தர் சோதித்து அறிந்து அந்த ஜனங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகத்தக்கதான அநேக காரியங்களை அப்போஸ்தலர் காலத்து சபையில கர்த்தர் செய்தார். ஒரு காரியம், சிம்பிள் காரியத்தை சொல்கிறேன். அனனியா சப்பீராள் அவருடைய இருதயத்தில் அந்த பணத்தை வஞ்சித்து வைத்தது தேவனுக்கு விரோதமான பாவம் அப்படிங்கிறதை ஜனத்தார் யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாரு? அடித்தார், செத்து போனாங்க. அப்போ ஜனங்களுக்குள்ள பயம் உண்டாயிற்று, ஒரு பரிசுத்தம் கடந்து வந்தது, கர்த்தர் மேல நம்பிக்கை உண்டானது, சபை வளர்ந்து பெறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைய கால கடைசி கால சபைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிசுத்தம் அப்போஸ்தலர் காலத்து சபைக்குள்ள இருந்ததால் அந்த பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி போய் இன்றைக்கு அந்த பரிசுத்தம் என்கிறதான வார்த்தையே கேட்கறதுக்கு இல்லாத அளவிற்கு சபைகள் மாறிப்போனபடியினால சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை பார்க்க முடியல, சபைக்குள்ள அற்புத அடையாளங்கள் நடைபெற முடியவில்லை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படும் ஜனங்கள் சபையில சேர்க்கப்பட முடியாதபடிக்கு நம்முடைய பாவமே, பரிசுத்தத்தை சீர்குலைக்கதான பாவங்களே அதற்கு காரணமாய் இருக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் காலத்து சபைக்குள்ளாக உண்டானது எழுப்புதல் இந்த நாட்களில் நம்முடைய சபைக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் மாபெரும் பரிசுத்தம் நமக்குள்ள கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு பகுதியாக பிடிச்சிட்டு வர்றாங்க கானான் தேசத்துக்குள்ள போறதுக்காக வேண்டி. சகோதரியாடா இருக்கு, வாங்க, முன்னால கூட இருக்கு, வாங்க. ஒவ்வொரு பகுதிகளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எண்ணாகமம் 22, 23, 24, 25 அதிகார வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு இன்சிடென்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாலாக் என்பவன் ஜனங்கள் எல்லாம் வெற்றி பெற்று எல்லா அரசர்களையும் தோற்கடிச்சிட்டு வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இதை இந்த பாலாக்கு கேட்கும்போது நம்ம வாசிப்போம், எண்ணாக ஒரு வார்த்தையை வாசிப்போம். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். ஏன்னா இதெல்லாம் எப்போவுமே நமக்கு மனசில் இருக்கிறது கிடையாது. வாசிக்கிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்க யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்தில் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்புறமா வீடுகள் அந்த வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. அப்ப ஏராளமான ஒரு கூட்டம் வந்து நிற்குது. இந்த கூட்டத்தை எதிர்க்கக்கூடியதான சக்தி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலாக்கு அறிந்து இந்த கூட்டத்தை சபிக்கும்படியாக பிலேயாமை கூப்பிடுகிறான். பிலேயாம் வந்து இந்த ஜனங்களை சபிக்க வரும்போது பல இன்சிடென்ட் தாண்டி தான் அவன் வரான். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அவன் கேட்குற காரியங்களை எல்லாம் இந்த பாலாக்கு செஞ்சு கொடுக்குறான். அங்கங்கே போய் நின்று பார்க்குறான். எல்லா பக்கத்துலையும் போய் நீங்கள் வசனங்களை வாசிங்க. போய் அவங்களுக்கு விரோதமாக சாபத்தை கூற வேண்டும் என்று சொல்லி நினைச்சாலும் தேவன் சபிக்க விடவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கடைசியாக என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பிள்ளையாம் போய்விட்டான். இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு ஆவி அங்கு கடந்து வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 25ஆம் அதிகாரம்
1வது வசனத்திலிருந்து வாசிங்க. வாசி. சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட நேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களிட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் காகால் தேவரை பற்றிக் கொண்டார்கள். அதனால் கோபம் உண்டது. இஸ்ரவேலர் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா, இந்த ஜனங்களை சபிக்க முடியல. இந்த ஜனங்கள் ஒரு திரள்கூட்டமான ஜனம். இஸ்ரவேல் ஜனம் ஒரு பாக்கியமுள்ள ஒரு ஜனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனம். இந்த ஜனத்தை அவன் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி இப்படிப்பட்டதான ஒரு ஆவி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக கடந்து சென்று இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு வேசித்தனம் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, தேவர்களுக்கிட்டதான பலிகளை விருந்துண்ணும்படி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். போய் புசித்து அவர்கள் தேவனை படித்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அந்த மூப்பர்களும் ஆசாரியர்களும் அவர்கள் கூடி வந்து தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது என்று சொல்லி நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சபையார் எல்லாரும் 6வது வசனம், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் புத்திரர் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். அதை ஆசாரியனாக ஆரோன் குமாரனாக எலியாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுசபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, ஹல்லேலூயா, கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளதான இந்த பினேகாஸ் இந்த பாவத்தை பாராதபடிக்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு அவர்களை ஈட்டிலே குத்தி கொன்று போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழுப்பினதான ஒரு பினேகாஸ் இந்த ஜனங்களுக்குள்ளாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக கர்த்தரால் அழைக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம், கர்த்தரால் வேறுபிரிக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஜனம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதபடி வேசித்தனம் பண்ணுவதற்கு அவர்கள் செய்ததான காரியங்களை புசித்து அந்த தேவர்களை பணிந்து கொள்ளும் அவர்கள் துணிகரம் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த துணிகரத்தை அறிந்ததான கர்த்தர் அந்த இடத்துல 24,000 பேரை கொன்று போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாதையினால் அவள் கொன்று போட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கீழே ஒரு 9வது வசனம், அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தபடியினால அந்த பாவம் செய்தவர்களை நீங்கள் கொன்று போடுங்கள் என்று சொல்லி அந்த 24,000 பேர் செத்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, அசுத்தமான காரியத்தை, பரிசுத்த குலைச்சலான காரியத்தை பழைய இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளாக, பழைய சபையாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்டதான இந்த சூழ்நிலையை கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவர் பினேகாஸ் மூலமாக கர்த்தர் எழும்பி அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்திய கால சபைக்குள்ளாக இந்த நாட்களில் இருக்கிறதான வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், தேவன் விரும்பாத கிரியைகள், அசுத்தங்கள் மாற வேண்டுமானால் நீங்கள் நான் ஒரு பினேகாஸாக எழும்பும்போது மாத்திரமே ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியின் மேல பக்தி வைராக்கியம் கொண்டவர்களாக நீங்களும் நானும் மாறும்போது மாத்திரமே சபைக்குள்ள ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரும்போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல விதங்களில் நமக்கு இழப்புகளும் போராட்டங்களும் பலவிதமான கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சுகமா இருந்து இந்த பரிசுத்தத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. பினேகாஸ் கொன்று போட்டான் அவளை ஈட்டியில். 24,000 பேர் செத்து போனாங்க. அதனால் அந்த சபைக்குள்ள, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்குள்ளேயே, ஹல்லேலூயா, மற்றவன் இல்லை, புறஜாதியான் இல்லை, இவங்க பாவம் செஞ்ச அந்த ஜனங்கள் கிடையாது. ஹல்லேலூயா,
ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்குள்ளே கொண்டு போடக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவன் விரும்புகிறதான அந்த பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து செல்ல விரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் சிலவற்றை இழக்க வேண்டியதான சூழ்நிலை உருவாகும். ஹல்லேலூயா. சிலவற்றை விட்டு விட வேண்டியதான சூழ்நிலை உருவாகும். ஹல்லேலூயா. அதை நான் சொல்றதுக்கு விளக்குவதற்காக ஒரு காரியத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? திராட்சை செடி கனி கொடுக்கணும் அப்படின்னா அந்த விவசாயி அப்பப்போ அதை கண்காணித்து ஒரு மாதிரி காஞ்சி போனதெல்லாம் கட் பண்ணி விட்டாதான் புதிய துளிர் சீக்கிரத்தில் அதில் கனியும் வரும், திராட்சை பழங்களும் அதில் வரும். அப்போ இவன் கட் பண்ணாமல் விட்டான் அப்படின்னா அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி போயிடும், பழம் எல்லாம் வராது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நானும் திராட்சை தோட்டத்துக்கெல்லாம் போய் பார்த்ததெல்லாம் கிடையாது. நம்ம பேளுக்குறிச்சி வீட்டில் ஒரு ஒரு திராட்சை செடியை ஒன்று வச்சுருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னாக்க அது ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் கொஞ்சம் கட் பண்ணி விட்ட நேரத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை வந்தது. தண்ணி அங்கே ரெகுலராக விடுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இருந்தது. ஆகையினால அது ஒரு மாதிரி பட்டு போன மாதிரி இருந்தது. அதனால ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஞ்சி போனதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப நான் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை எல்லாம் கொஞ்சம் இதானதுனால கொஞ்சம் நல்ல துளிர் விட்டு அதில் சின்ன காய் வந்துச்சு. ஆனால் அதை பறித்து பார்த்து நம்ம சாப்பிட்ட போது அது ரொம்ப புளிப்பாக இருந்தது. அது வேறு கணக்கு போயிட்டு போகுது. ஆனாலும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னென்னா, எனக்கு அதை பற்றி தெரியுமோ தெரியாதோ மொத்தத்தில் இந்த ஒரு சின்ன வேலையை செஞ்சதுனால இப்படி நம்ம அதில் பழம் வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அது போதும் அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம கனி கொடுக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நம்மை பார்க்குறவர்கள் இவர்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை பார்க்கணுன்னா சில நேரத்தில் கட் பண்ணுற வேண்டியதெல்லாம் கட் பண்ணணும். ஹல்லேலூயா. விட்டு விட வேண்டியதெல்லாம் எடுத்து விட்டுறணும். ஹல்லேலூயா. இழக்க வேண்டியதை அந்த திராட்சை செடி அங்கிட்ட ஏன் என்ன வெட்டி இப்படி துறைக்கிறேன், நான் நின்றுட்டு போகிறேனே அப்படின்னு அது என்ன கேட்டிருக்கலாம், நான் அதை விட்டுருக்கலாம். ஹல்லேலூயா. அது ஒன்றும் கேட்கவும் இல்லை. ஆனால் அதை கட் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தபடியினால, ஹல்லேலூயா, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தபடியினால அதில் ஒரு திராட்சை பழத்தை நான் பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமாய் நாம் பார்க்கறதான அந்த சின்ன காரியத்திலேயே இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவன் விரும்புகிறதான இந்த பரிசுத்தத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வர கர்த்தருடைய சமூகத்தில் நிறைய அர்ப்பணிப்புகள் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நான் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம எதையும் பரிசுத்தத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. அந்த எண்ணாகம புஸ்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நான் சொன்ன அந்த அதிகாரங்கள் 22, 23, 24, 25 அப்போ சில நடவடிக்கைகளில் நம்ம இப்போ தியானிச்சுட்டு வரோம். நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பரிசுத்தம் உண்டாகுது, ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அத்தனை பேர் செத்ததுக்கப்புறம் சபைக்குள்ள அந்த இஸ்ரவேல் சபைக்குள்ள ஒரு பெரிய பரிசுத்தம் உண்டாச்சு, தேவ ஜனங்களுக்குள்ளாக ஒரு பயம் உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அது கடைசியில் இருக்கதான வார்த்தை. பரிசுத்த கடைசி நாட்களில் பரிசுத்தம் இல்லாதவர்கள் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்கள், அதாவது 2 தீமோத்தேயு 3:2 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பெண்கள் பகுதியில் அந்த கடைசி பகுதி பாருங்க. கடைசி நாட்கள் மேலே இருக்குது. கடைசி நாட்கள் பரிசுத்தம் இல்லாமலும் அநேக காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியாகும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல அக்கிரமம் மிகுதியாகும், அநேக பரிசுத்தம் இல்லாதவர்களும் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, சும்மா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நம்ம கற்றுக்கொள்றதுக்கு தான் வந்துருங்க. ஹல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நான் செய்யாத பாவத்தை
இன்னைக்கு இருக்கிறதான பிள்ளைங்க அக்கிரமத்தை செய்கிறாங்க, துணிச்சு செய்கிறாங்க. இது கடைசி காலம். கடைசி காலம் அக்கிரமம் மிகுதியாவதனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஹல்லேலூயா. இப்போ தேவன் பேரில் வைத்திருக்கிறதான அன்பு தணிந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள அக்கிரமம் என்கிறதான பரிசுத்த சீர்கேடு. ஹல்லேலூயா. அசுத்தம். ஹல்லேலூயா. இந்த அசுத்தம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அக்கிரமம் மிகுதி ஆகுது, அன்பு தணிந்து போய் விடுகிறது. ஹல்லேலூயா. எந்த பிள்ளையாவது இன்னைக்கு பெற்றோரை மதிக்கிறான்? இல்லை பாசமா எங்கள் பிள்ளைங்க எங்களை ரொம்ப மதிக்கிறாங்க, நாங்கள் சொல்கிற மாதிரியே பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவார்டே கொடுத்துடலாம். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த காலத்து பார்ட்டி இப்போ இருக்க பார்ட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கீழ்ப்படுகிற கொஞ்சம் பயமுள்ள பிள்ளைகளே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியாதுமா, உங்களுக்கு தெரியாது, உங்கள் காலத்தில் இருந்தது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையோட நம்ம ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, அக்கிரமம் மிகுதியானதுனால பிள்ளைகளிடத்துலையும் பரிசுத்தத்தை பார்க்க முடியல, பெரியவங்களிடத்துலையும் பரிசுத்தத்தை பார்க்க முடியல. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த குலைச்சலுக்கு ஒத்து போகிறதான பெரியோர்களும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சபையை பற்றி நான் சொன்னதுனால தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், மறுரூபம் உண்டாகணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வந்தாதான் சபைக்குள்ள மாற்றம் வரும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி வளர்த்தாதான், அந்த பிள்ளைகள் பரிசுத்தத்துக்கு நேராக வந்தாதான் நம்மை போன்றதான அநேக குடும்பங்கள் செய்கிறதான தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்தம் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கிரமம் மிகுதியாய் ஒரு பக்கம் அழிவும் நாசமும், அக்கிரமம் பெருகி பரிசுத்த சீர்கேடு உண்டாகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 12:10. விளங்குவார்கள் போதும். அநேக சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் இப்படி அசுத்தமும் பரிசுத்த சீர்கேடும் உண்டாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தார் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு போதகருடைய செய்தியை நான் கேட்டுக்கிறேன். என் பாசமாக நீங்கள்லாம் அப்படி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எல்லா போதகருடைய செய்திகளையும் நம்ம கேட்கறது கிடையாது. நல்ல ஆவிக்குரிய தராதரத்தோடு தேவ வசனத்தை மாத்திரம் நன்றாய் போதிக்கிற சில ஊழியர்கள் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நேற்றைக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், ஒரு 3-4 வருஷமாக பல சபைகளுக்கு நான் போயிருக்கேன், ஆனால் உங்களை போல யாரும் இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவரை திரும்பவும் சொன்னார், அதாவது உங்களை போல யாரும் இல்லைன்னா நான் அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லுவனால நீங்கள் அல்லேலூயா சொல்கிறீங்க, நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் உள்ளம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த உள்ளம் பரிசுத்த ஆவியான உள்ள இருக்கிறதுனால தான் அந்த உற்சாகத்தை நாவை கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இல்லை அப்படின்னா கட்டாயம் அங்கே அந்த உற்சாகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கூட்டத்தார் இன்றைக்கு சுத்தமும் வெண்மையும் வாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் தரிசிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு கூட்டம் மாத்த மக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்றதான அந்த தியாகத்தோடு அந்த மேலான வாஞ்சியோடு செயல்படுகிறதான ஒரு கூட்டத்தார் இன்றைக்கு பூமியில இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அக்கிரமம் மிகுதியாகி பரிசுத்த சீர்கேடுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் புடமிடப்பட்டவர்களாக சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டவர்களாக ஒரு சின்ன கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டதான புடமிடப்பட்ட அந்த கூட்டத்துக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏதோ உபவாச ஜெபத்துக்கு வந்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாதபடிக்கு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டதான புடமிடப்பட்டவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த சுத்தத்தை விரும்புகிற தேவனுடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அந்த சுத்தம் உள்ளவர்களாக விளங்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. 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 இது ஆசாரி பார்த்தீங்கன்னா, அந்த தங்கத்தை சுத்தம் பண்ணும்போது அந்த தங்கம் எப்படி ஜொலிக்குது பார்த்தீங்களா? அவன் சுத்தம் பண்ணும்போது நெருப்பில் போடப்பட்டு அது எவ்வளோ சித்திரவதை ஆகுது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பார்த்ததில்ல. நான் சின்ன பிள்ளையில் நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் அந்த ஊரில் பஸ் ஏறுற இடத்துல பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசாரி ஒருத்தர் சின்ன ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அவர் கொஞ்சம் வயசானவர் ஆனதுனால பஸ் வர்றதுக்கு ஒரு வேளை பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படின்னா இன்னொரு பஸ்ஸை வர்றதுக்காக வெயிட் பண்ணும்போது தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவர் கடைக்கு பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நிற்பேன் அடுத்த பஸ்ஸுக்காக. அப்போ நான் பார்ப்பேன் அந்த அவர் இதை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த நெருப்பு அவர் கையில் எல்லாம் படும். இப்போல்லாம் எல்லாம் ரெடிமேடாக வந்துட்டுருக்கு. அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. ஆமாம். இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு நெருப்பு கையில் எல்லாம் பட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். நிறைய காயங்கள் அந்த கையில் இருக்கும். தாத்தா நெருப்புலேயே நீங்கள் இது பண்ணுறீங்க, என்ன கண்ணும் பண்ணுறது, எங்கள் பொழப்பு இப்படி தான் அப்படின்னு சொல்லுவார். செய்கிறவங்களுக்கும் கஷ்டம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த பொன் வந்து பார்த்திங்க அப்படின்னா புடமிடப்படும் போது நிறைய ப்ராசஸ் ஆகி தான் நம்ம டோலாக் போடுறோம். ஹல்லேலூயா. கழுத்தில் நம்ம போட்டுக்கும் போது அது ஜொலிக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸ் வழியாக தான் நம்ம வரணும். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், இப்போ சொல்கிறேன். அப்போ புடமிடுதல் அப்படிங்கும்போது மனம் புதிதாகிறது அப்படிங்கும்போது ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளே வந்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. இருக்கிற மேனிலே இருந்தோம் அப்படின்னா அதில் மாற்றம் இருக்க முடியாது. அது புடமிடப்பட்ட சுத்த பொண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. புடமிடப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை மேற்கொண்டு அவைகளை தாண்டி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் தொடங்குறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா எப்போ எல்லா வருஷமும் நடக்கிறது தான். இந்த வருஷமும் அதே தான். நிறைய காரியங்கள் மென்டல் டார்ச்சர் பண்ணி அப்படி நம்மளை அந்த ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு, வசனத்தை வாசிக்கிறதுக்கும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை, பல காரியங்கள் அப்படி வந்துகிட்டே இருந்து. சரி தப்பச்சம் பொழைச்சான்னு வீட்டிலேருந்து காரேறி வந்தாச்சு. வந்த பிறவாது சும்மா இருக்க விடக்கூடாது. ஆனால் இதில் வரும் பின்னால் ஒரு ஃபோன் போட்டு எனக்கு இப்போ 10,000 ரூபா வேணும். நான் ஒன்று சொன்னேன், பக்கத்தில் உழுக்கு மரம் இருக்குது, பணம் உழுக்கிற மரம் இருக்குது. நான் வெளியே வந்துட்டேன், நீ போய் வேணா உலுக்கி எடுத்துட்டு போ. ஹல்லேலூயா. அது மேலே ஏறும்போது தயவு செய்து வச்சிடுறியா, என்னால் முடியலப்பா, ஃபோனை வச்சு. இங்கே இருக்கவங்கெல்லாம் அந்த அளவு கேட்குறது தைரியம் கிடையாது, பாவம் கேட்கவும் மாட்டாங்க. நம்ம ஆளுங்க அதான் குடும்பத்துக்கு ஒன்று கிடக்கும் பார்த்தீங்களா, நச்சு பிச்சன்னு அந்த மாதிரி ஒரு பாட்டி. அப்போ சரி ஏன்டா ஜெபம் பண்ண போகிறேன்டா, கொஞ்சம் வைடா பேசாமல் 10,000 ரூபா கிடக்கும், என்ன பண்ணுறதுன்ட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ யோசனை கீழே இறங்கும் போது நம்ம சும்மா இறங்குற மாதிரி தோணும், நடக்கிற மாதிரி தோணும். தேவன் எப்படிலாம் நம்மளை கொண்டு வந்து இங்கே நிற்கிற வரைக்கும் என்ன வேலை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இது தேவன் அல்ல, பிசாசு நம்மளை சில நேரத்தில் கொண்டு வந்து நீ அங்கே அந்த செய்தியை கொண்டு போகிறதுக்கு இல்லாமல் என்னெல்லாம் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ. ஹல்லேலூயா. இதுதான் புடமிடப்படுது. ஹல்லேலூயா.
தேவனை சில நேரத்துல யோபுவை போல கர்த்தர் புடமிட முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கத்தக்கதாக தேவன் புடமிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவாகிய சாத்தான் தேவ திட்டத்தை நாம் செயல்படுத்த கூடாதபடிக்கு அவன் நம்மளை புடமிடுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, இவர் ஏன் இந்த அளவுக்கு தொந்தரவை எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு அவர் மேல சாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பரிசுத்தத்துல நிலைத்திருக்கவும் நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கவும் தேவன் வேதாகமத்துல ஒரு சிலரை சோதித்தார் பார்த்தீங்களா? அதுபோல சில நேரத்துல நம்மை சோதித்து புடமிட்டு, ஹல்லேலூயா, புடமிட்டு சுத்த பொன்னாய் மாற்றும்படியாக தேவன் நம்மை சில நேரத்துல சோதிச்சு பார்க்குறார். பரீட்சை எழுதுங்க, டெஸ்ட் வச்சா என்ன மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக சில நேரத்தில் சில டெஸ்டிங்கே வைக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது டைவர்ட் ஆகி அடுத்தது போகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிப்போம். அந்நிய நிலத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. புடமிடப்படுறதுக்கு இப்படிப்பட்டதான சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கு ஏது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தம்னா அசுத்தம்னு ஆப்போசிட் ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. ஒளின்னா இருள்னு ஒன்று இருக்கு, விசுவாசின்னா அவிசுவாசின்னு ஒன்று இருக்கு, நீதின்னா அநீதின்னு ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளிலிருந்து நம்ம பிரிந்து போகணும். ஹல்லேலூயா. சொல்ல வர்றது புரியுமான்னு தெரியல, புரியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஐக்கியங்களிலிருந்து நம்ம பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்க. ஹல்லேலூயா. இதுதான் புடமிடுதல். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விசுவாசி, ஒரு குடும்பத்தில் ஒரு விசுவாசி இல்லைன்னா ஒரு குடும்பம் விசுவாச பிள்ளையா ஆலயத்துக்கு வரோம். நம்ம சுற்றி இருக்க மாமன் மச்சான் எல்லாருமே அவிசுவாசியாக இருக்கும். நாம் அவங்கள விட்டு பிரிந்து வருவோமா? வர மாட்டோம். ஏன் தெரியுமா? மாமன் மச்சான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. இதுதான் புடமிடுதல். ஹல்லேலூயா. இதை விட்டு நம்ம வர்றதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஹல்லேலூயா. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் தான் நான் மையெல்லாம் நிறைய வச்சுருக்கேன் ஏற்கனவே, அதனால் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வந்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. இப்படி நிறைய பிரதிக்கணைகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அவங்கள விட்டு திரும்பி வர்றதுக்கு, அசுத்தமானதை தொடாதபடிக்கு அவர்களை விட்டு பிரிந்து வர ரொம்ப சங்கடப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேதம் என்ன சொல்கிறது? அசுத்தமானதை தொடாதீர்கள். எப்போ? இவர்களை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே. எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணி அவருடைய ஒளியாகிய பொக்கிஷத்தை நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ நம்ம ஒளியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒளியில் இருந்துட்டு ஒளியில் இல்லாத இருளுக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனோடு நம்ம ஐக்கியம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது பரிசுத்தமாக இருக்குமா? ஹல்லேலூயா. அப்படின்னா பஸ்டமா நாங்கள் உலகத்தில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பஸ்டமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான், உண்மைதான். ஆனால் நான் சொல்கிறத கேளுங்க. ஹல்லேலூயா. ஹாய் பாய், நல்லா இருக்கீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் விக்கிரக ஆராதனை பண்ணுறவன் காலையிலேயே அவன் இது பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அவன் கண்ணது மண்டதெல்லாம் பாடிக்கிட்டு வர்றான். இதெல்லாம் வீடு நிறைய புகையெல்லாம் ஏற்றி அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். பக்கத்து வீடு தான். அதுக்காக வேண்டி அவன் நம்ம சுத்தமாக நம்ம வெறுத்துருவோமா? இல்லை. அங்கே ஏதாவது அழுகிறல், ஏதாவது அவாய சத்தம் கேட்குதுன்னா ஐயோ என்னாச்சுன்னு தெரியலேன்னு ஓடி போய் பார்க்குறது, அது தப்பு இல்லை. ஹல்லேலூயா. அவன் கூப்பிட்றான்னு அவன் காது குத்துக்கும் அவங்க கரிவிருந்துக்கும் ஐயோ எனக்கு நிறைய மறந்து போயிடுதுன்னு வச்சுங்களேன். ஆமாம், இதுக்கெல்லாம் போய் சம்பந்தம் கலந்து நம்ம அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு வர பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இதிலேருந்து பிரிந்து அசுத்தமானதை தொடாதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக விசுவாச பிள்ளைகள் திருவிருந்த பந்தியில் உட்கார்ந்துருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் காது குத்துக்கும் கடா விருந்துக்கும் போய் கடா விருந்து கூட பரவாயில்ல, என்னன்னாக்கா சோத்தாக்கி போடுறாங்க திருப்பிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலான்னதுக்காக போகாதீங்க. போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கான் கூப்பிட்டான் அப்படின்னாக்கா சோறாக்கி போடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆராதனை விட எதுவுமே பெருசு இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயம் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை நம்ம செய்யவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப அநீதியான காரியங்களை நம்ம செய்கிறோம். அந்த ஜனங்களோட ஐக்கியம் வைக்கக்கூடாதே தவிர அவங்கள பார்க்குறதோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறதோ, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதோ, அவங்களுக்காக ஜெபிக்கிறதோ எல்லாமே தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பாவி வெறுக்கல, ஆனால் பாவத்தை வெறுத்தார். ஹல்லேலூயா. பாவிகளை தேடி போய் அவர் நடத்தினார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. பாவத்தினால் வந்த விளைவுகளை கூட கர்த்தர் அற்புதம் செய்து அவர்களை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றினார். அதுபோல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நம்ம அவர்களோடு கூட உண்டானதான அந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம விடுபடணுமே தவிர அவர்களோட நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ திருவந்த பந்தியில் ஒரு பரிசுத்த பந்தியில் நம்ம உட்காருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் அநேக நேரத்தில் அங்கேயும் போய் இங்கேயும் வந்து உட்கார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் சம்பந்தம் ஏது? இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. பிணைக்கப்படுதல் அப்படிங்கும்போது இசைந்து போகுது. இசைதல் சரியான வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசி இசைக்கப்படுதல் அப்படிங்கும்போது திருமணம் பண்ணி வைக்கிறது. ஹல்லேலூயா. மேரேஜ் பண்ணி வைக்கிறது. பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். பையன் அந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு பிள்ளை கொண்டு விட்டுறோம், ஒன்றும் தப்பு இல்லை. வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆலயத்துக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆண்டவரோட ஒப்புரவாகி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சபையில் மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஒப்புரவாக்கி நாங்கள் கிளியர் ஆகி ஆண்டோடைய பிள்ளையாக நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இந்த பெற்றோர்களும் ஒத்து போகக்கூடாது. பிள்ளைகளும் இப்படிப்பட்டதான தவறுகளை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் தான் சொல்லிட்டேன் முதல்ல, இப்படித்தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு 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 துணியில் ஒரு துண்டில் நிறைய அழுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணோம்? சும்மா தண்ணியில் முக்கிய எடுத்துகிட்டு வருவோமா? இல்லை சோப்பை போட்டு அப்படியே முக்கிய எடுத்துகிட்டு வருவோமா? இல்லை அடி வெளுத்து வாங்கி கல்லில் போட்டு அடித்து அந்தட்ட அடித்து இங்கிட்ட அடித்து ஒரு வழி பண்ணி அப்புறம் தண்ணியில் போட்டு அப்பவும் ஒரு அழுக்கு இருக்குதுன்னா இவ்வளோ அடி அடித்து நீ போலி அப்படியே திரும்ப இன்னும் பலமாக அடித்து ஹல்லேலூயா
தண்ணீரை அலசி திரும்ப பார்க்கும்போது அதில் அழுக்கு இல்லை அப்படிங்கும் போது தான் நம்ம கொண்டு போய் காய போடுறோம். நம்மவே இவ்வளவு சுத்தத்தை விரும்பும்போது பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறது எவ்வளவு அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவிசுவாசியோடு விசுவாசி பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. பணம் இருக்குது, காசு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, வேலை இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது அப்படிங்கிறதாக நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா ஒரு 6 மாதம் கழித்து ஒரு பிள்ளை பற்றி ஒரு லெவல் ஆனதுக்கப்புறம் எப்படியாவது மெல்ல பாசமாட்ட கூட்டு வந்து எல்லாம் பேசி ஒழுங்கு பண்ணி ஆண்டவர் மன்னிச்சிட்டார், என் பிள்ளை மன்னிப்பு கேட்டுது, அதனால் நீங்கள் இப்போ ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்கள் ஒப்புரவாகி சபைக்குள்ளே வந்துடுறோம். ஹல்லேலூயா. என்னைக்குன்னாலும் நீ செஞ்ச தப்புக்குண்டான தண்டனை ஆண்டவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி பிணைப்புகளெல்லாம் இருக்கக்கூடாது. இதுலேருந்து நம்ம விடுபட்டோம். ஹல்லேலூயா. அதுதான் அதுலேருந்து பிரிந்து போய் ஹல்லேலூயா. கிறிஸ்தனுக்கும் பேரியாளுக்கும் செய்வது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகத்தை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கும். இந்த ஆலயத்தை நம்ம அசுத்தப்படுத்தணும் அப்படின்னா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள அசுத்தம் வரக்கூடாது. ஆலயம்னா நம்ம பார்க்குற ஆலயம் இல்லை. இந்த ஆலயத்திலையுமே அசுத்தம், இந்த கட்டடத்துக்குள்ளேயும் அசுத்தம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன், அதுக்குண்டான டைம் இல்லை. ஆகையினால அதோட விட்டுறேன். பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். யோவான் 2:14. இல்ல இல்ல இல்ல, அது 2ஆம் அதிகாரம் 14. கைத்தினால் ஒரு சவுத்தி உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு பொருளை குறித்துவிட்டு காசுகளை கொட்டி வலைகளை கவிழ்த்து போட்டு புறாவிக்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக் கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று சொல்லி தேவன் ஆலயத்தில் ஆடுகளும் மற்றும் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்கார உட்கார்ந்திருக்கிறதை கண்டு கயிற்றினால் அவர்கள் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளை தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்துப்பட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்துல இப்படிப்பட்ட சில காரியங்கள் வியாபாரம் நடந்தாதான் அது வியாபார வீடா மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆகையினால சவுக்கை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சுட்டார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் துரத்துறார். ஹல்லேலூயா. மனுஷால அடித்த மாதிரிலாம் இல்லை, எல்லாத்தையும் துரத்துறார். சவுக்கு கையில் இருந்தால் தானே ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் விலகி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கு சுவிசேஷம் 11:17 வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 11:17. நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்குறீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு ஜெப வீடு, எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கிறது, நீங்கள் அதை கள்ளர் குகை ஆக்குறீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு
திருடன் ஒளிஞ்சிருக்கிறேன்னா இங்கே ஆலயத்தில் இல்லை. நீங்களும் தான் கல்லர்களாக மாறி விட்டுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமில்லாத பரிசுத்த குலைச்சலான காரியங்களை நாம் செய்யும் போது நாம் கள்ளர்களாய் விடுகிறோம். ஹல்லேலூயா. அசுத்தமுள்ளவர்களாய் மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அதை வாசித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா புரியும். ஏசாயா 56:7. என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பீடத்தின் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால இருக்கிறதான 6வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்த்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிக்க அவருடைய நாமத்தை நேசிக்க அவருடைய ஊழியக்காரராய் மாற ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து உடன்படிக்கையை பற்றி கொள்ள. ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் செய்வா? பரிசுத்தமாக இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சும்மா இருக்கிறவங்கெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்களை என் ஜெப வீட்டிலே நான் மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தில் வியாபார ஸ்தலமாக அதை மாற்றிடக்கூடாது. கள்ளர் குகைகளாகவும் மாற்றிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன். எப்போ அப்படின்னா கர்த்தரை சேவிக்க அவருடைய நாமத்தை நேசிக்க அவருடைய ஊழியக்காரராக இருக்கும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிறவர்களுக்கு அதை ஜெப வீடாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு ஆலயமாய் இருக்க நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரமே கர்த்தர் நம்மே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15, 18, 19, 20 வசனங்களை வாசிப்போம். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனா தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆகவே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆலயம் தேவனை மகிமைப்படுத்துதா? என்ன பண்ணுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தில் அவர் தங்கியிருக்கார். ஹல்லேலூயா. இது நம்முடைய தேவனுடைய ஆலயம். எங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயம். ஹல்லேலூயா. தேவன் தங்குகிறதான ஆலயம். இந்த ஆலயம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இல்லை என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. யோசித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆராய்ந்து பார்க்க நிதானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுதா இல்லை தூஷிக்கப்படுறதா? ஹல்லேலூயா. நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக தூஷிக்கப்படுது. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. கெட்டு போ, நான் சொல்லிக் கொடுப்போம். இங்கே தான் இந்த திட்டம் பாவம். ஹல்லேலூயா. நான் உங்களை மட்டும் திட்டலை, முதல்ல எனக்கு தான் அது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? தேவனை தூஷிக்கக்கூடிய நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போஸ்தலர் காலத்து சபைகளுக்குள்ள உண்டானதான ஒரு மாற்றம் நமக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மள வாசமாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசமாய் இருந்தால் மட்டுமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. அவர் இல்லை அப்படின்னா பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. கோழையாக இருந்தவனும் கெட்டுப்போனவனும் அப்படி இருந்தவனும் இப்படி இருந்தவனும் ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு இயேசுக்கு பின்னால் போனவனும் சோறு கிடைக்கிறது, அற்புதம் நடக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஜாலியாக போகலாம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சவனும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது ஹல்லேலூயா அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடைந்து தேவனுக்கு சாட்சிகளாக நின்றார்கள். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா, இல்லாவிட்டால் தூசிக்கிறோமா, தேவனுக்கு சாட்சிகளாய் நிற்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க, நம்முடைய பரிசுத்த ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த காலை பொழுதுல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே சொல்லப்பட்டதான் அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டதான கீழே சொல்லப்பட்டதான அந்த வசனங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அதனால் இந்த ஆகபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதவர்கள். ஹல்லேலூயா. அசுத்தமான எந்த காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்த ஆவியானவரை தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியில் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான கீழே இருக்கிறதான அந்த வசனம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணமாக்க கடவோம் என்கிறதான வார்த்தையை கொண்டு நாளை தினத்திலிருந்து பேச கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால பரிசுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே, பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு இருந்தால் மட்டுமே அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு ஹல்லேலூயா இவர்களை காத்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுந்தது போல் தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தினால பரிசுத்தமாய் நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்துக்குள்ள வர்றதுக்கு என்னால் முடியாது. ஆண்டவரே, நீ விரும்புகிறதான் அந்த பரிசுத்தம் எனக்குள்ள வரணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய துணை எனக்கு இருந்தால் தான் நான் அதை மேற்கொண்டு வர முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாருடைய வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களை கர்த்தர் என்னை விட்டு எடுத்துப்பட்டு என்னை ஒரு சுத்தமானாய் மாற்றும் ஆண்டவரே. நீர் என்னை பரிசுத்தத்துக்கென்றே நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அழைப்பை அறிந்து அந்த பரிசுத்தத்திலே நிறைத்திருக்க ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமத்தில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லவே நாம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் இன்னும் பரிசுத்தமாகத்தக்கதாக தேவன் விரும்புகிற இந்த பரிசுத்தம் நமக்குள்ளாய் கடந்து வரும்போது தேவ சாயல் நம்மிலிருந்து வெளிப்படும். இந்த தேவ சாயல் இந்த மகிமையின் சாயலாக இருக்கிறபடினால கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் விரும்புகிறதான இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் அந்த தேவ சாயல் நம்மிடத்தில் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மனுஷ சாயல் மாறி தேவ சாயலுக்குள்ளாய் வரும்போது மாத்திரமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஒரு மறு ரூபம் உண்டாகும்போது அந்த மன திரும்புதல் உண்டாகும்போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். பரிசுத்தத்தை மற்றவர்கள் பார்க்க முடியும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளாக கடந்து வரும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் ஆண்டவரே, ஆவியானவரே நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா பலத்தினால
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எப்படி இந்த காரியத்தை விட்டு நான் வெளியே வருவதென்று சொல்லி ஒருவேளை கேள்விக்குறியோடு இருக்கலாம். என் தேவனால எல்லாம் கூடும், பரிசுத்த ஆவியானவர்னால எல்லாம் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். கர்த்தருடைய சமூகத்தினால் நம்ம விடக்கூட முடியாத பரிசுத்த குறைச்சலான காரியங்களை விட்டு தொலைக்க ஆண்டவரே விட்டு விட நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே ஹல்லேலூயா, நீங்க வந்தா வசனத்தை கேட்கிறேன், மனமாறுதல் வேணும்னு ஆசைப்படுறேன், ஆனா வீட்டுக்கு போனா எல்லாமே தலைகீழா மாறிடுது ஆண்டவரே. என்னால் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியல. என் வாயில இந்த வார்த்தைகள் வித்தியாசமா வருது ஆண்டவரே, என் நடக்க வித்தியாசமா நடக்கிற ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை இருப்பீங்கன்னா மனுஷனால முடியாதது தேவனால கூடும். தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம், தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். அந்நிய வாசிகளை பேசி கர்த்தருடைய சமூகத்துல ஆவியின் நிறைவினால, ஆவியின் நிறைவினால, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால மட்டுமே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால மட்டுமே பரிசுத்தமாக முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதே வாசி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறபடியினால மற்றவர்கள் பார்க்கிற விதமாய் அல்ல, தேவனுக்கு நமக்கு உண்டான அந்த உறவிலே கர்த்தரோடு ரகசியங்களை பேசி இன்னும் பரிசுத்தம் அடையத்தக்கதாக. ஹல்லேலூயா. ரூடரபௌதியம் கரபஸ்யரபௌதியாரி மீலாகிரி ரீகபௌதியம் கரபௌதிரி மீகபலபஸ்யரபௌதியா ரீபலாதிரி மீலாதராதிரி கரபஸ்யரபௌதியா ரீபலாதிரி மீகபலபஸ்யரபௌதிரி மீலாதிரியம் கரபௌதியா ரீகபஸ்யரபௌதியாரி மீகபலபௌதியம் கரபோ. நீங்கள் தங்குகிற ஆலயமாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே, அப்பா நீர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நாங்கள் காணப்பட, நீர் உலாவுகிற தேவாலயமாய் நாங்கள் காணப்பட, ஏசப்பா நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் காணப்பட, பரிசுத்த ஆவியர் எங்களுக்குள்ளாய் கர்த்தாவே நீர் வரவேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியருடைய வல்லமையினாலே நிரப்ப மாட்டுகிறேன், பரிசுத்த ஆவியருடைய கர்த்தா வரத்தினாலே நிரப்ப மாட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை எல்லாமே நாங்கள் யாரிடத்தில் போக மாட்டுகிறேன் அப்பா, அங்க சொந்த உலகத்துல வாழ்ற ஆண்டவரே, ஆவியாத்துவ சரீரத்துக்கு விரோதமாக சத்துருவாகிய பிசாசு ஆண்டவரே பல இடங்களில் கிரியை செய்கிறார் ஆண்டவரே, உலகங்களை மேற்கொள்ள நிற்கிறது, மாம்சம் பலவீனமாய் எங்களோடு போராடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் ஆவியின் பலத்தினால் ஆண்டவரே நாங்கள் பலன் அடைந்து நீர் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ளாக பிறந்துவிட எங்களுடைய ஆவியை பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட ஆண்டவரே. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியை தக்க வைத்துக் கொள்ள ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ளாய் பரிசுத்த ஆவியான உலாவும்படியாய் அப்பா. ஹல்லேலூயா. ரகபசரபதி பலகரப வீதராதராதி ரிகபசரபதி ரிபபபபதி கபரபசரப வீதராதரி கபசரபதி பலகரப. ஹல்லேலூயா. ரகபபபதி கபசரப. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே இந்த ஆவியின் பலத்தினால மேற்கொள்ளத்தக்கதான ஜெய பலனுக்கு தரவீர்மாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக கண்டா மிருகத்துக்கு கொத்த பலனை வைத்த தேவன் ஆண்டவர், தமிழ் ஜனத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியருடைய பலனை நீர் வைக்கிறேமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்களுக்கு கிருபைதாரு, 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 கிருபைதாரு ஆண்டவரே. இயேசுப்பாலே கிருபையாயிரு, கிருபையாயிரு, கிருபையாயிரு ஆண்டவரே. பரிசுத்த கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவை பரிசுத்தமானது கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். தேவன் விரும்புகிறான் இந்த பரிசுத்த மக்களுக்குள்ளாக கடந்து வர ஆண்டவரே, எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய மனதில் இருக்கிற கத்த இருதயத்துக்குள்ள இருக்கிறதான் எல்லா அசுத்தங்களும் மாறி தேவன் விரும்பாத அசுத்தங்களை கத்தர் எடுத்துப்பட்டு ஆண்டவரே கத்தருக்கு பிரியமான பாத்திரமாய் ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் மாற ஆண்டவரே. இந்த உபவாச ஜெபத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல ஆண்டவரே, அதன்படி
நடக்கத்தக்கதான தேவ கிருபையை கத்த தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய சுய பலத்தினால ஒன்றை செய்ய முடியாது ஆண்டவரே, தேவனுடைய ஆவியினால இவைகளை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை கத்த தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா வந்த ஒவ்வொருவருக்கு கத்தாவே ஒரு மாற்றத்தை கத்த தந்து ஆண்டவரே, இவர்கள் மூலமாய் சபைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே, பரிசுத்தாவின் 40 நாட்களுக்குள்ளாக ஒரு மறுரூபம் உண்டாகும்படி கத்தாவே அப்பாவை சோதர மனம் புதிதாகும்படி ஆண்டவரே கத்தனை கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ளாய் வருகிற மாற்றம் அந்த குடும்பத்துக்குள்ளாய் ஒரு பெரிய தாக்குதலை உண்டு பண்ணும் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்குள்ளாய் வருகிறதான ஒரு மாற்றம் ஆண்டவரே, சபைக்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. சபைக்குள்ளாய் வருகிறதான மாற்றத்தைத்தான் நாங்கள் வாழ்கிற பட்டணத்துக்குள்ளாய் கடந்து வரும் ஆண்டவரே. என்னுடைய பட்டணத்துக்குள்ளாய் மாற்றம் வரும்போது தேசத்தை அசைக்க முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை சபைக்குள்ள உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியை தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே. மாலை நடக்கிறதான ஜெபங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் கலந்து கொண்டு ஜெபிக்க அப்பா கர்த்தாவை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகரை கத்தர் அழைத்து வாரும் ஆண்டவரே. வீடுகளில் பகல் நேரங்களில் சும்மா இருக்கிறதான கத்தருடைய பிள்ளைகள் அநேகம் வந்து ஆண்டவரே ஏசப்பா அந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விருப்பத்தோடு வாஞ்சியோடு கத்தருடைய பிள்ளைகள் கடந்து வர கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் எங்களை முழுமையாய் கத்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.